ருத்ரதாண்டவம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜே வித்யா. இது அரசியல் களம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகருமான திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. முதல் கேள்வியை நம்ம ஊழலை பற்றி போயிடலாம் சார். நேற்று நடந்த ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு எம்பி ராஜா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் ஊழலை ஆதரிப்போம், ஆனால் நாங்கள் மதவாதத்தை ஆதரிக்க மாட்டோம், ஊழல்ன்றதே ரொம்ப மிகப்பெரிய விஷயம், தப்பான விஷயம், அதை நாங்கள் ஆதரிப்போம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் முன்னாடியே சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, திராவிட இயக்கங்களும் ஊழலும் பிரிக்க முடியாது. நீங்கள் பெரியாரை பொறுத்தவரை, பெரியார் 95 வயது வரை உயிர் வாழ்ந்தவர். அவர் தான் இந்த திராவிட விதையை போட்டவர். இந்த திராவிட விதையை போட்ட தந்தை பெரியார் நீங்கள் அரசியலுக்குள்ளே வரல. அவரை நோக்கி காங்கிரஸ் கட்சியில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, சென்னை, 5 மாநில முதல்வர் பதவி அவரை தேடி வந்தது. அவர் ஏற்றுக்கல. ஆளுநர் பதவி, 5 மாநிலத்துக்கான ஆளுநர் பதவி அவரை தேடி வந்தது. அவர் ஏற்றுக்கல. ஏன் ஏற்றுக்கலின்னா, முட்டாள்கள் ஓட்டு போடுகிறார்கள், அயோக்கியர்கள் ஆட்சிக்கு போகிறார்கள். இந்த ஜனநாயகத்தில் மக்களை அரசியல் மயப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இவர்களுக்கு அரசியலே தெரியல. அப்போது ஊழல்வாதிகளை அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய அரசியலை இவர்களுக்கு போதிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு தான் சுயமரியாதை இயக்கம், பகுத்தறிவாளர் கழகம், இப்படி உலகத்திலேயே சுயமரியாதைக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பித்த ஒரே நாடு தமிழ்நாடு தான். நீங்கள் மலையாளிட்டு போய் நீங்கள் சுயமரியாதை பாதிக்கப்பட்டு நீங்கள் எதுக்கு போனாலும் அவன் வெறிகுண்டு எழுந்துருவான். நீங்கள் கர்நாடகாவில் என்ன நடக்குது? தமிழா கன்னடமானா? தமிழெல்லாம் கிடையாதுயா, என் மொழி தான் கன்னடம். ஆமாம். இன்னைக்கு வரைக்கும் இந்த தமிழ் சினிமா ஜாம்பவான்கள் உள்ளே போக முடியல. ஆமாம். கமல் போக முடியல. கமல் படம் தக்கலை 30 கோடி ரூபா லாஸ், முடிஞ்சு போச்சு. கூலி படம் 30 கோடி லாஸ், ஜனநாயகம் 30 கோடி லாஸ், இப்படி கைதி 2 அது லாஸ். தமிழ்நாட்டுக்கு எவனாவது காலை வச்சுன்னா தொலைஞ்சிருவாங்கிறான். அதுதான் சுயமரியாதை. என்னுடைய கன்னட மொழி தான் உலகத்தில் சிறந்த மொழி. உலகத்திலேயே கன்னட மொழியை போல சிறந்த மொழியோ, உயிர் மொழியோ, செம்மொழியோ வேறு எதுவும் இல்லையா. அவன் மொழி அவனுக்கு பெருசு, அவனுடைய தாய் அவனுக்கு பெருசு, அவனுடைய கலாச்சாரம் அவனுக்கு பெருசு. அதுதான் சுயமரியாதை. இங்கே தமிழன் பூரா இப்படியா இருக்கான், திராவிடனாக இருக்கான். ஆதி ஆந்திரன், ஆதி திராவிடன் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய ஷெட்யூல்டு மக்களுக்கு என்ன பேர்? ஆதி ஆந்திரன், ஆதி கன்னடன். யார்? கனடாவில் இருக்கக்கூடிய உழைக்கிற மக்கள், ஷெட்யூல் ட்ரைப்ஸு, எஸ்சி மக்களுக்கு என்ன பேர்? ஆதி கன்னடன். ஆதி கேரளன், இவனுக்கு என்ன பேர்? ஆதி திராவிடன். அப்போ இவன் என்ன திராவிடனை விடலை. அப்போ இவனுக்கு சுயமரியாதை சொல்லி கொடுத்த தந்தை பெரியாரை வேலையை ஒழிச்சு விட்டானுங்க. யார? தந்தை பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்தை, பகுத்தறிவாளர் கழகத்தை முதல்ல ஒழிச்சதே இந்த ராஜா கும்பல் தான். ராஜா திராவிட கழகத்திலிருந்து வந்தவர். இந்த 2G ராஜா இருக்கார்ல, அவருக்கு பேரே 2G ராஜா. இந்த 2 எதுக்காக சார் அழைக்கிறாங்க? செகண்ட் ஜெனரேஷன் ஆஃப் செல்போன். ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் அது பட்டன் போன் இருந்ததுல, அது 2 பேரும் பேசிக்கலாம், ஆளை பார்க்க முடியாது. 2G 3G இப்போ 4G வந்துருச்சு. ஜெனரேஷன் 5G வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஜெனரேஷன். முதல்ல எது ஃபோன் இருந்தது? ஒயர் ஃபோன், ஒயர் இருக்கும். அப்புறம் 2வது செல்ஃபோன், 3வது டச், அது தொட்டு பேசல, படம் பார்க்கலாம். இதெல்லாம் இதுதான் ஜெனரேஷன். இதில் செகண்ட் ஜெனரேஷன் ஃபோன் 2G உலகம் பூரா வந்த பொழுது ராஜா அமைச்சராக இருந்தார், தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர். இந்த தொலைத்தொடர்புத்துறை உலகத்திலேயே பெரிய மார்க்கெட் இந்தியாவில் தான். இந்தியாவில் ஊசி வாசி விற்கிறான்ல, அவன் குறைவாக சொல்லலை, அவங்க கூட ஒரு போனை வச்சுருக்கான். ஊசி பாசியோ சாமியோ ரீல்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த மக்கள் கூட துப்பாக்கி வச்சுருப்பான். என்ன குருவிலாம் சுடுவான். அவர்கள் பேர் குருவிக்காரர்கள். நான் குறைவாக சொல்லலை, அது ஒரு நல்ல சமூகம். அந்த சமூகத்தை சேர்ந்த அவனுக்கு வீடு கிடையாது, டேரா போட்டிருப்பான். நீங்களாம் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. நான்லாம் உங்கள் வயசில் இருக்கும்போது ஊருக்கு வெளியில் குருவி சுட்டு சாப்பிட்டுட்டு
ஊருக்கு வெளியில் மழை பெய்யாமல் ஒரு டேரா போட்டு குடியிருப்பான். ஆமா. அப்புறம் கிளம்பிட்டு அடுத்த ஊருக்கு போயிடுவான். ம். இவர்கள்லாம் இன்னைக்கு என்ன வச்சுருக்கான்? செல்போன், செல்ஃபோன் வச்சுருக்கான், ஐபோன்லாம் வச்சிருக்காங்க. ஐஃபோன்லாம் வச்சு அவங்களெல்லாம் குருவி காரஞ்சம் நம்மளை சுட்டுருவான். குருவி சுடுற மாதிரி நம்மளை சுட்டுருவான். அப்போ இந்த அலைக்கற்றையில் காற்றில் ஊழல் செய்தவர் தான் ராஜா. அந்த கம்பெனி இருக்குல்ல, செல்போன் கம்பெனி, உலகத்திலேயே 100 கோடி சந்தாதாரர்களை கொண்ட ஒரே நாடு இந்தியா தான். உலகத்தில் வந்து 5 வல்லரசு இருக்கு. முதல் வல்லரசு அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸு, சீனா, ரஷ்யா, இந்தியா. இப்படி இதில் 100 கோடி பேர் செல்போன் வச்சிருக்கிற நாடு நம்ம நாடு தான். இதில் எவ்வளவு ஊழல் பண்ணார் ராஜா? 1,75,000 கோடி. அப்பா, இப்போ அது வழக்கே ஒன்றும் இல்லாமல் போச்சு. வழக்கே ஆனால் கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்தார். கனிமொழி ஜெயிலில் இருந்தது. கனிமொழிக்கு பதிலாக ஸ்டாலினுடைய அம்மா தான் உள்ளே இருந்திருக்கணும். சார் அந்த பணத்தெல்லாம் வந்து ஒரு ரியல் எஸ்டேட்ல பதுக்கினாரு அப்படின்ற மாதிரி அதாவது அந்த பணம் திமுகவுடைய ஊழல் வரைக்கும். நீ கலைஞர் டிவி அந்த பணம் தான். கலைஞர் டிவி இருக்கிறது அந்த பணம் தான். திராவிட முன்னேற்ற கழகத்தில் எனக்கு ராஜாவுடைய ஒரு உதவியாளர், மேனேஜர், பேர் வேண்டாம், அவர் எனக்கு நண்பர். அவர் தான் சொன்னார், 2Gயில் அமைச்சராக இருக்கிற பொழுது அவர் உதவியாளர் ஒருவர் செத்து போயிட்டார். யார்? சாதிக் பாட்சா. நான் சொல்கிறேன் 2 பேரும் அவருக்கு சாதிக் பாட்சா இறந்தது கூட மரணமா? அதை அடித்து தொங்க விட்டாங்க. அவர் அப்புறம் போய் எல்லாம் கோர்ட்டை சொல்லிடுறான்ட்டார். யார்? சாதிக் பாட்சா. நடந்தது அவர் 39 வயசுமா. அவர்கிட்ட கொண்டு ஒரு பல ஆயிரம் கோடி கொடுக்குறாங்க. எவ்வளவு? பல ஆயிரம் கோடி. அதான் நான் சொல்ல வந்தேன். என்னன்னா, ஒரு பெரிய பங்களாவை வாடகைக்கு எடுக்கிறாங்க. வாடகைக்கு எடுத்து அந்த ரூமு பூரா மூட்டையாக பணம் அடுக்கி வைக்கிறாங்க. வீடு நிரம்பி போச்சு. யார் யார் பணம் கொடுக்குறா? டாடா, பிர்லா, அம்பானி, கொங்காங்கனி, சிங்கானி, இப்படி இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தொலைத்தொடர்பு துறை முதலாளிகள் பூரா கொடுக்குறான். அதில் அந்த வீடு பூரா ரம்பி போச்சு. 2வது ஒரு பங்களா பிடிக்கிறாங்க, அதுவும் ரம்பி போச்சு. 3வது ஒன்று பிடிக்கிறாங்க. அதிலிருந்து தான் திமுகவுக்கான அழகிரியை ஒரு 100 கோடி கேட்டு விடுவார், அதில் தான் போகும். ஸ்டாலின் 200 கோடி கேட்பார், அதுலேருந்து தான் போகும். இப்படி அத்தனை கோடிகளும் 3வது வீட்டு தான். அப்போ முதல் வீடு 2வது வீடு ரம்பி போச்சு. அவருக்கு ஒரு பெரிய ஆசை, உலக அழகியோடு தனி அறையில் இருக்குன்னு ஆசை. யார்? ராஜாவுக்கு. உலக அழகிய ஒரு ஆசை தானே. எப்படியாவது இன்னைக்கு ஒரு போய் தலப்பா கட்டி பிரியாணி சாப்பிடணும், இது ஒரு ஆசை தானே மனுஷனுக்கு. நீங்கள் எப்படியாவது போய் சோளாவில் போய் ஒரு காஃபி குடிச்சிடணும். எங்கே? சோளா எல்லாரும் போய் காஃபி குடிக்க முடியுமா? முடியாது. அங்கே வந்து ஒரு காஃபி 500 ரூபா. அங்கே போனால் கொஞ்சம் பால் கொடுப்பான், கொஞ்சம் சர்க்கரை கொடுப்பான், கொஞ்சம் சுகர் ஃப்ரீ கொடுப்பான், கொஞ்சம் டிகாஷன் கூட, எல்லாம் தனித்தனியாக கொடுப்பான். நம்மளே கலந்துக்கணும், எவ்வளோ வேணுமோ கலந்துக்கணும். டீ கடைக்கு போனீங்கன்னா அவனே சர்க்கரை அள்ளி போட்டு கலந்து கையில் கொடுத்துருவான். அப்போது 2G ராஜாவுக்கு அப்படி ஒரு ஆசை. நீங்கள் தனி விமானத்தில் சவுத் அமெரிக்காவிலேருந்து கோவாவுக்கு அந்த அம்மா வர்றாங்க. இப்படி என்னென்ன ஆசை இருக்கோ உலகத்தில் எல்லாத்தையும் இதுக்கு இந்த மக்கள் ஓட்டு போடுறாங்க. 200 ரூபாய்க்கு இவனுடைய 200 ரூபா. இவன் அதுக்கு மேலே இவனுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறான். யார்? இந்த நாடு யாருக்கு? ராஜா இல்லை, பல ராஜாக்கள். இப்போ ராஜா யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு அகதி, இலங்கை அகதியுடைய மகன். அவங்க அப்பா ஆண்டிமுத்து. எங்க இலங்கை தேயிலை தோட்டத்தில் என்ன பறிக்கிறது? டீ இலை பறிக்கிறவங்க. அதாவது இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள பிரிட்டிஷ்கார 300 வருஷம் முந்தி கூட்டிகிட்டு போகிறோம். எங்கே? இலங்கை கூட்டிகிட்டு போய் இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த நுவரெலியா, கண்டி போன்ற பகுதிகளில் டீ செடியை நட்டு வைத்து அந்த டீ செடிக்கு ரத்தம், வியர்வை, சதையில் தான் வளரும். எப்படின்னா இப்படி இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய அந்த தண்ணி நிற்காது, மழை பெஞ்சா ஓடிட்டே இருக்கும். இதில் தான் ஒரு டீ செடியை நட்டு வைத்து செடியை பெரிய ஒரு மரம்னா பெரிய மரம் இல்லை, ஒரு பெரிய தண்டு போல் ஒரு ஆழ உயர மரம் வளரும். அது வளருக்கு 3 வருஷம் ஆன பிறகு தான் அதில் கொழுந்து பறிக்கலாம். இந்த வேலையை யார் செய்ய முடியும்? உலகத்திலேயே தமிழன் தான் செய்ய முடியும். டீ எஸ்டேட்டில். அதாவது அது என்ன காரணம் சார்? தமிழன் தான் செய்ய முடியும். தமிழன் தான். நீங்கள் ஜீன்லேயே உழைக்கக்கூடிய ஒரு முரட்டு சுபாவம் உள்ளவன். நீங்கள் உலகம் பூரா அகதியாக இருக்கான் தமிழன். நீங்கள் 93 நாடுகளுக்கு பிரிட்டிஷ்காரன் காலத்தில் தூத்துக்குடியிலேருந்து கப்பல் போச்சு. எத்தனை நாடுகளுக்கு?
93 நாடுகளுக்கு போச்சு. இங்கே தபால் எழுதி போட்டிங்கன்னா அவன் அதை வாங்கிக்குவான். அந்த தபால் திருப்பி இங்கே வரும். எங்கெங்க உலகப்பந்து முழுக்க. அதாவது இப்போ இலங்கை நமக்கு தெரிஞ்சு, பர்மா, மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, செக்கோஸ்லோவேக்கியா, இப்படி உலகத்தில் இருக்கிற கீழே நாடுகள். இப்போ நான் இப்போ வியட்நாம் போயிட்டு வந்தேன். வியட்நாம் ஏறக்குறைய இங்கிருந்து 6000 கிலோமீட்டர். 6000 கிலோமீட்டருக்கு போனால் அங்கே ஒரு முருகன் சிலை இருக்குது, முருகன் கோயில் இருக்குது. முருகன் கோயில் அவன் கும்பிடுவான், நம்ம போய் தான் கும்பிடுவான். அப்போ இவ்வளவு பெரிய அற்புதங்களை நிகழ்த்திய இனம் யாருன்னா தமிழன் தான். இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா மேற்க மடகாஸ்கர் ஆரம்பிச்சு மாலத்தீவு, மொரீஷியஸ், கேரளா பூரா சேர நாடு. அது கேரளா பூரா சேர நாடு. அது மலையாளிலாம் இல்லை, சேர சோழப்பாண்டியில் அது ஒரு நாடு. அந்த பக்கம் மேலே மலைக்கு அந்த பக்கம் கொச்சி சமஸ்தானம், இந்த பக்கம் திருவாங்கூர் சமஸ்தானம். அவ்வளோ பேரும் தமிழன். முன்னாள் தமிழன், இந்நாள் மலையாளி. அப்படியே போனீங்கன்னா மடகாஸ்கர் தமிழன். இப்படி அனைத்து நாடு வட அமெரிக்காவில் கூடிய அத்தனை நாடுகளும் தமிழன் தான் இருக்கான். இவன் பூரா அகதியாக போகிறான். ஏன்னா 300 வருடங்களுக்கு முன்பு ஆங்கிலேய இவனை கூட்டிகிட்டு போய் அந்த காடு மேடில் உழைக்க வைக்கிறான். அதற்கு முன்பு எந்த சமூகமும் உழைப்பதற்கு தயாரில்லை. நீங்கள் பெங்களூர் இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்கத்தில் யார் இருக்கா? தமிழன் தான் இருக்கான். என்எல்சியில் யார் இருக்கா? தமிழன் தான் இருக்கான். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இடங்கள்லையும் இப்போ நிறைய வட இந்தியர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம எங்கே பார்த்தாலும் வட இந்தியர்கள். இப்போ பீச் சைடு போனால் வட இந்தியர்கள், எல்லா கடையிலையும் அவங்க தான் வேலை செய்கிறாங்க. என்ன காரணம்னா, இந்த ராஜா கட்சி இருக்கிற திராவிட இயக்கம் அத்தனை பேரையும் 1 கோடி பேரை குடி நோயாளி ஆக்கிட்டான். எவ்வளோ பேரை? 100 கோடி. 1 கோடி பேர். தமிழ்நாட்டில் 6.5 கோடி வாக்காளருமா 8 கோடி பேர் இருக்கான். இந்த 8 கோடி பேரில் 1 கோடி பேர் காலை எந்திரிச்சு நேரம் எங்கே போய் முடிக்கிறான்? டாஸ்மார்க்கில் தான் முடிக்கிறான். இந்த ராஜா கட்சி அப்படி தான் ஆகியிருக்கு. கரெக்ட். யாருடைய கட்சி? ராஜா கட்சி, திமுக அண்ணன் அப்படி தான் ஆகியிருக்கு. என்ன காரணம்னா, இவனை சிந்திக்க விடாமல் பண்ணிடணும். இவன் சிந்திச்சா ஊழலுக்கு நமக்கு எதிராக திரும்பிடுவான். அப்போ இவனை மது ஒழிப்பு நடக்காமல் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். ஏன்னா 50 சாராய ஃபேக்ட்ரி இருக்குது, சாராய ஆலைகள், 50,000 கோடி ரூபாய் வியாபாரம். எவ்வளவு? 50,000. இந்திய தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டே 2 லட்சம் கோடி. 2 லட்சம் கோடியில் 50,000 சாராய வியாபாரம். தெருவுக்கு ஸ்கூல் இருக்கோ இல்லையோ ஒயின் ஷாப். 2500 ரேஷன் கடை இருக்குது, 5500 சாராய கடை இருக்குது. ரேஷன் கடைக்கு 1 கிலோமீட்டர் நடக்கணும். மூட்டை முடிச்சு அரிசி, பருப்பு, உப்பு, புளி எல்லாம் தூக்கிட்டு நடக்கணும். சாராய கடைக்கு 1/2 கிலோமீட்டர் தான். குடிய 60 தூரம் நடக்க முடியாது. அப்போ இந்த அரசு தள்ளாடுகிற அரசு. யாருடைய அரசு? ராஜா சொல்லுகிற ஊழல் தான் எங்களுக்கு முக்கியம். அதுதான் ஊழல் தான். அதை பற்றி எவனும் கவலைப்படுறதே இல்லை. இவனுக்கு தேவை 200, தேர்தல் வந்து 200 ரூபா ஓட்டு கொடுத்தா போதும். ஆத்தாளுக்கு 1000 ரூபா கொடுத்தா போதும். ஆத்தாளுக்கு 1000 ரூபா, 10 கிலோ பச்சரிசி இலவசம், 10 கிலோ புழுங்கல் அரிசி இலவசம், 10 கிலோ 20 கிலோ போதும். 1000 ரூபா மாதம் 1000 ரூபா வந்துடுது. மீதி நேரம் 300 நாளுக்கு கூலி வேலைக்கு போனால் போதும். இதுக்கு மேலே என்ன வாழ்க்கை இருக்குது? இங்கே கல்வி 5 வகையான கல்வி இருக்குது. எங்கே? டவுசரு, ஒரு சட்டை, அதுக்குள்ளே ஒரு ஈயத்தட்டு, தட்டு, காலில் செருப்பு இருக்காது. நீங்கள் இந்த சாந்தோம் ரோடு இருக்குல்ல, 2 பக்கம் இருக்குது. இந்த பக்கம் கான்வென்ட் இருக்குது, கார் வந்து கூட்டிகிட்டு போகும். இந்த பக்கம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போய் பாருங்கள். இங்கே 3000 பேர் படிக்கிறான், அங்கே 3000 பேர் படிக்கிறான். அங்கே 3000 கார் வந்து காட்டிகிட்டு போகும், இங்கே 3000 பேர் டவுசர் செருப்புலாம் நடந்து போவான். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம் சார். அப்போது 5 வகையான கல்வி இந்த ராஜா அரசாங்கம் நடத்துது. ஒன்று சத்துணவு, காலையிலையும் சோறு, மத்தியானம் சோறு, பள்ளிக்கூடத்து நோட்டு புத்தகங்களோட என்ன இருக்கும்? ஈயத்தட்டு. இப்படி ஒரு ஜெனரேஷன். அடுத்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு. அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு காசு இருக்க இல்லையோ ஷூவை போட்டு டையை கட்டி ஸ்கூல் வேன் வந்து ஏற்றிட்டு போகும். இது 2வது பள்ளிக்கூடம். 3வது அதிகாரி படித்தவன் அவன் பூரா தன்னுடைய குழந்தையை வந்து சிபிஎஸ்சியில் சேர்த்துறான். 3வது சிபிஎஸ்சி. 4வது நீங்கள் மெட்ரிகுலேஷனு. 5வது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு சினிமாவில் இருக்கிற ஒரு குடும்பம், சர்ச்சைக்கு ஒரு பேர்லாம் வேண்டாம். அப்போ அந்த அம்மா சொல்லி நான் மிரண்டு போயிட்டேன். 2 பசங்களும் படிக்கிறாங்க. வருஷம் எனக்கு 50 லட்ச ரூபா வேணும்னுச்சு. 50 லட்சம்.
2 பசங்க படிக்கிறானுங்கம்மா. 50 லட்சம். எனக்கு மிரண்டு போயிட்டேன். வருஷம் சொல்லு, வருஷமா இல்லை 10 வருஷத்துக்கா? இல்லை, எனக்கு வருஷம் 50 லட்சம், 2 பசங்க படிக்கிறேன். ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். ஒரு பையனுக்கு 4 லட்ச ரூபா ஃபீஸ். சாரி, 2 பேருக்கு 2 லட்சம் 2 லட்சம். ஒரு பையனுக்கு 2 லட்ச ரூபா, 2 பசங்களுக்கு 4 லட்ச ரூபா. 12 48 லட்ச ரூபா, 50 லட்ச ரூபா. அப்போ அந்த மாதிரி சொன்ன கணக்கு சரிதான். நான் விசாரித்தேன். இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு ஸ்கூலில் ஒரு குழந்தைக்கு எவ்வளோ ஃபீஸு? 2 லட்ச ரூபா ஒரு மாதத்துக்கு. ஆசிரம ஸ்கூல் ரஜினி பொண்டாட்டி நடத்துகிறாள் லதா, அந்த ஸ்கூலில் எல்கேஜி அட்மிஷனுக்கு 5 லட்ச ரூபா டொனேஷன். அப்படி என்ன சார் அந்த ஸ்கூலில் சொல்லி தராங்க? ஒன்றுமே இல்லை. அழுக்கு சட்டை போட்ட பையன் அங்கே படிக்க வர மாட்டான். கரெக்டு. எல்லாமே லேண்ட் குரூஸில் இருக்கிற வசதியை வீட்டு பையன் படிக்க வருவான். ஏன் கொண்டு ஊட்டியில் சேர்த்துறாங்க? ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடில் ஏன் சேர்த்துறாங்க? நீங்கள் இப்போ நம்ம அன்புமணியெல்லாம் ஏற்காட்டில் படித்தவர் தான் நமக்கான தலைவர். 150 கோடி ரூபாயில் வீடு, 50 இம்போர்ட்டட் காரு. நமக்கான தலைவர் அவர். இங்கே ஏழைபால ஜனதைக்கு தலையில் எண்ணெய் இல்லாதவன், கூலி வேலை செய்கிறவனுக்கு தலைவர் எப்படி இருக்க, வன்னியர்களுக்கு தலைவர் பாரு. அப்போது ஏற்காடில் அவர் படித்தார். ஏற்காடு என்பது எல்லாருமே ஒரு ஜாதியை வச்சு ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இவன் முட்டாளாக இருக்கான அந்த மக்கள். ஆமா, கேரளாவில் போய் ஜாதியெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ ரீசெண்டாக அன்புமணி நடந்த மாநாட்டில் கூட அவ்வளோ கூட்டம் இல்லை. அதை பணம் இருந்தால் யாருமே, ஆட்டோ சங்கர் கூட கூட்டம் சேர்க்க முடியுங்க. இங்கே பணம் இருந்தால் சரி. மக்களுக்கு நீங்கள் ஒரு ஆளுக்கு 1000 ரூபா தரேன்னு சொன்னால் லாரி கொண்டு நிறுத்தினீங்கன்னா லாரி ஃபுல்லாக ஏறிக்கும். ஒரு 1000 பேர், எனக்கு தெரிஞ்ச பல கட்சி அப்படி தான் நடக்குது. 1000 ரூபா கொடுத்தா, 500 ரூபா கொடுத்தா அவ்வளோ பேர் ஏறிக்குவான். என்ன கட்சி, என்ன கொள்கை, அவன் உட்காந்துருப்பான். கொடியை கொடுத்தா கொடியை பிடிச்சி உட்காந்துருப்பான். ஆம்பளை ஆண்கள் எல்லாம் யார்? உழைக்கிற மக்கள், அடித்தட்டு மக்கள். அவர்களுக்கு அரசியலே தெரியாது. வாக்கை 200 ரூபாய்க்கு விற்கிறான், 300. இப்படி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 20% மக்கள் இப்படி இருக்கான். இவர்கள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறாங்க. வெற்றி தோல்வி என்பது 500 ஓட்டு, 1000 ஓட்டு, 2000 ஓட்டு, 3000 ஓட்டில் தான் ஒவ்வொரு கட்சி எம்எல்ஏவும் ஜெயிக்கிறான். இவர்களெல்லாம் ஜெயிப்பு இந்த மக்களுடைய ஓட்டு தான். அதே மாதிரி சரி, இப்போ அன்புமணி சைடு நம்ம வந்துடுவோம். இப்போ அப்பா தனியாக ஒரு பிரிஞ்சுட்டாங்க, அப்பா தனியாக, மகன் தனியாக, 2 பேரும் பிரிஞ்சு, மகன் வந்து நான் பாஜகவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணிட்டாரு. இன்னும் அப்பா இன்னும் முடிவு பண்ணலை. அதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எல்லாமே ஒரு மாதிரி சூட்சமமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லைம்மா, இல்லை பிளானா? இல்லை, எடப்பாடி எல்லாத்தையும் முடிச்சு வச்சிட்டார். எடப்பாடி எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில் எல்லாத்தையும் முடிவு கொண்டு வந்துட்டார். அவர் சொல்லிட்டார், அமித்ஷா பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே கூட்டணிக்கு நான் தான் தலைவர். எங்கே? பிஜேபி, அதிமுக, தேமுதிக, பாமக, விஜய் அத்தனை பேருக்குமான என்டிஏ கூட்டணிக்கு நான் தான் தலைவர். இதெல்லாம் எதிர்காலத்தில் சேர போகிற கட்சிகள். நான் சொன்ன சில கட்சியெல்லாம் எதிர்காலத்து இங்கே தான் வந்தாவின வழியே இல்லை. அப்போ அவர் சொல்லிட்டார், பாமகவை பொறுத்தவரை ராமதாஸ் தான் தலைவர். நான் ராமதாஸோடு தான் பேசுவேன். அன்புமணி என்னை பார்க்கணும்னா அப்பாவோட வரட்டும் அப்படின்னு முற்றுப்புள்ளியாக வச்சுட்டார். இதை மீறி எடப்பாடி சொன்னால் அமித்ஷாவே சொன்ன மாதிரி